ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம ராகி மாவில் செய்கிற ஒரு அடை தான் பார்க்க போகிறோம். கேவுரு அடைன்னு சொல்லுவாங்க இதை. நம்ம அதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இது வந்து அளவுலாம் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ மாவு சேர்த்துக்குங்க. இப்போ 4 பேருக்கு தேவையான மாவு சேர்க்குறேன் நான், கேவுரு மாவு. அது கூட நல்லா ஒரு 100 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ தேவையான உப்பு. இது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைங்க. இதுவும் அளவு கிடையாது. நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. கீரை சாப்பிடாதவங்க பசங்களுக்கு கூட இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நம்ம வாரத்தில் 2 தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை கொடுத்த மாதிரியும் ஒரு இதாக இருக்குங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு அடை இது. இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு உணவுங்க. இதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் கொடுக்கணுங்க. நம்ம போட்ட கீரை மாவு அந்த வெங்காயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கையால் நல்லா பெசறி விடுங்க. அந்த மாவு கூட அந்த கீரை நல்லா பெசறி விடுங்க. பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து பிசைங்க, ஒரே அடியே ஊற்றிடாதீங்க. கீரை நம்ம பிசையும் போதே கொஞ்சம் கையால் நசுக்கி விடுங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பிசைகிறேன். உங்களுக்கு இதில் கூடுதலாக நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாங்க. நல்லா வாசமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து நீங்கள் பிசை உங்களுக்கு தெரியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெளித்து பிசைகிற மாதிரி நீங்கள் தெளித்து பிசைங்க. ஏன்னா கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், வெங்காயமும் சேர்த்துருக்குறோம், அதனால் தண்ணி விடும் அதுவும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பிசைஞ்சிக்குங்க. ஒரு அடை சாப்பிட்டா போதுங்க. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அடை சாப்பிட்டுட்டா நமக்கு வயிறு ஃபுல்லாகிடுங்க. நிறைய பசங்க கீரைலாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் கீரை அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. மாவுடைய பதம் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம இப்போ கீரை போட்டதே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு பிசையும் போது நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் அது அழகாக அது கூட சேர்ந்துடும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் இதுக்கு டைம்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, உடனே நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. இது மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் இட்லி சுடுற துணி இருக்கும், இந்த துணியை வந்து அந்த தட்டு மேலே போட்டுக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்குங்க. நம்ம கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அப்புறமெல்லாம் தட்டி விடுங்க. கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்குங்க. நீங்கள் துணி இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவர் கூட இருந்ததுன்னா கூட போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. இல்லைனா வாழை இலை இருந்ததுன்னா தட்டி எடுத்துக்கலாம். மாதிரி கையால் தட்டிட்டு கொஞ்சம் மெலிசாக தட்டுங்க. இப்போ நான் தண்ணி தாங்க தொட்டுக்கிறேன், கையில் மாவுன்றதுனால ஒட்டும். நம்ம எவ்வளோ கீரை சேர்த்துங்க அது தெரியவே இல்லை பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம துணியில் சேர்த்து தட்டும்போது ஈஸியாக எடுத்துடலாங்க. நான் முன்னாடியே கல் காய வச்சு வச்சுருக்குறேன். இந்த மாதிரி தட்டை திருப்பினீங்கன்னா அழகாக கையை வச்சுக்கின்னு வந்துடுங்க. நீங்கள் போட்டதும் உடனே எண்ணெய் சேர்க்காதீங்க, கொஞ்சம் வேகட்டும். நீங்கள் மொத்தமாக இருக்கிற இடத்துல கையால் திருப்பி தவாவில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் மெலிசாக ஆகிடும். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, ஒரு பக்கம் வேகட்டும். அதே மாதிரி அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நம்ம கீரைலாம் சேர்த்துருக்குறோங்க, அதனால் நல்லா மாவும் வேகணும், நம்ம போட்டிருக்க வெங்காயம் கீரைலாம் வேகணுங்க. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம கேழ்வரகுல புட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க, களி செஞ்சு சாப்பிட்லாம், நிறைய டிஷ் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் நாளில் கூழ் செஞ்சு கொடுங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்தது மறுபக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுக்கினே இருங்க. உங்களுடைய கீரையோடைய நிறம் மாறும், இந்த ஓரத்தெல்லாம் மொறு மொறுன்னு ஆகுங்க. அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு மேலே போட்ட வெங்காயத்தோடைய நிறமும் மாறும், அப்போ எடுத்துடலாங்க. இது கூட ஒரு சைட் டிஷ்ஷும் வேணாங்க. இருந்தாலும் தக்காளி சட்னி கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒரு எம்மியான ஒரு அடை, கேழ்வரகு அடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, நான் தக்காளி சட்னி கூட தான் இன்றைக்கி நான் பரிமாறுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.